ரமலான் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை தந்தள்ள வேண்டும். நிறைய சகோதரர்கள் ரமலான் மாதத்தின் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒருங்கே சேர்த்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ரமலானோடு சம்பந்தப்பட்ட அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை, அந்த கேள்வியை அடிப்படையாக வச்சு ஒரு சில விஷயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த ரமலான் மாதம் என்கிறதனுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்ற இதை ஒரு சிலர் அலட்சியமாக விட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு மாதம் இது. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பற்றி தரும்போது, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய கருணையை அழகான ஒரு வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த கருணையை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அமல் செஞ்சு அதில் உள்ள வணக்கங்களை விதத்துகள் இல்லாமல் சுன்னத்தான முறையில் நாங்கள் செய்யணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக கண்டிப்பாக இந்த ரமலான் மாதம் நமக்கு கடமையான இந்த ஃபர்லான நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இரவு நேர தொழுகைகள் எல்லாம் சுன்னத்தான வணக்கங்களாக இருக்குது. ஆனால் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது நமக்கு கடமையான ஒரு விஷயம். நம்ம வியாபாரம் செய்கிறோம் அல்லது தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம் அப்படிங்கிற சாட்டுக்களை சொல்லி அதை நம்ம விடுபடாமல் நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்புல நாங்கள் கழிக்கக்கூடியவர்களாகிக்கணும். நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தில் நாங்கள் நோயாளியாகவோ வியாபாரியாகவோ அந்த பயணத்திலேயோ இருந்தால் நாங்கள் நோன்பை என்ன செய்யலாம், விடலாம். வியாபாரத்துக்காக பயணமோ வேறு பயணத்துக்கோ நாங்கள் நோன்பை விட்டுடலாம். ஆனால் கண்டிப்பாக அதை நாங்கள் கல்லா செய்யணும். ஆனால் இதே தொடராக செஞ்சுக்கிட்டு ஊரில் இருந்துக்கிட்டே நான் தொழில் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், அடுப்பில் வேலை செய்கிறேங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் நோன்பை விடுறதுங்கிறது துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். அல்லாஹ் தந்த அருளை தட்டி விடுற மாதிரியான ஒரு விஷயம். என்ன, இதை விட்ட இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோதான் சம்பாதிக்கணும். நம்ம உழைக்கிற காசு பணத்தை விட நம்ம சேர்க்குற நன்மைகள் ரொம்ப அதிகமானது. அதனுடைய பிரயோசனம் மறுமையில் தான் நமக்கு தெரியுங்கிறத நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இப்போ சந்தேகங்களுக்கு வருவோம். ரமலான் மாதத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் தொடங்கின உடனே ஏற்கனவே நம்ம நோன்பு இல்லாமல் இருந்து நோன்பு பிடிச்சிட்டு இருந்த உடனே நம்ம அவசரத்தில் மறந்து போய் ஏதாவது சாப்பிட்றோம், குடிக்கிறோம். நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது காய்கறி கணக்கு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு துண்டை கடிச்சிடுவோம், ஒரு பருப்பை வாயில் போட்டுருவோம், அரிசியை எடுத்து வாயில் போட்டுருவோம், தண்ணி இருக்குது மேசையில் எடுத்து குடிச்சிடுவோம், சில சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவோம், பழத்தை கடிச்சிடுவோம். இது மாதிரியே அந்த நோன்புங்கிறத மறந்து நம்ம இந்த வேலையை செஞ்சிடறோம். இப்போ செஞ்சுட்டா நம்ம நோன்பை விட்டுறதா, நம்ம அந்த நோன்பை கலா செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சிலருடைய கேள்வி இருக்குது. அப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு ஹதீஸ் என்னென்றால், யார் ஒருவர் ரமலானுடைய நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் மறதியாக சாப்பிட்டாரோ குடித்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும். அவருக்கு குடிக்க கொடுத்ததும் சாப்பிட கொடுத்ததும் இறைவனுடைய சித்தம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அது அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, தெரியாமல் செஞ்சது, அதுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திட்டு நம்ம நோன்பை தொடரணும். ஏன்னா நோன்பு தொடங்கி ஒரு முதல் வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு இந்த பிரச்சனை நமக்கு இருந்துக்கிருக்கும். அதில் நம்ம இதை தெளிவாக புரிஞ்சிடணும். அடுத்தது இந்த நோம்போடு சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி பரவாயில்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நோன்புக்கு நீயத்து அவசியமா? நவைத்து சௌமகதின் தாய் ஃபர்லி ரமலான் ஹாதி சனதி லில்லாஹி தாலா, இந்த வருஷத்து ரமலான் மாதத்து பர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன். அல்லாவுக்காக அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் இப்படிங்கிற துவாவை 7 தடவையோ 3 தடவையோ பாங்க் சொல்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்ட உடனே சொல்ல தொடங்குவாங்க. இது சம்பந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன், நீயத்து வச்சிடலாம்னு இருந்தேன், கண்ணா எழுந்திரிச்சு பாங்கு சொல்லிட்டு இப்போ நான் நோன்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ முதல்ல நாங்கள் இந்த நீயத்து சம்பந்தமாக நம்ம தெளிவாக வழங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீயத்துங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது, அரபு சொல்லு. நீயத்துங்கிறது அரபு சொல்லு. நிறைய சொற்கள் அரபை தான் நம்ம தமிழாகவே பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக நம்ம எல்லாருமே பழக்கத்தில் முஸ்லீம்கள் மட்டுமில்லை, தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் ஆபத்துங்கிறது. ஆபத்துங்கிறது உண்மையிலேயே அரபு சொல் தான், தமிழ் சொல் கிடையாது. ஆபத்து அப்படிங்கிறது அரபு சொல்லு, சிறுவாலுங்கிறது அரபு சொல்லு, தஸ்தாவேஜுங்கிறது அரபு சொல்லு, வக்கீலுங்கிறது அரபு சொல்லு, ஃபாய்தாங்கிறது அரபு சொல்லு, லாயக்கு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை லாயக்கு இல்லாத மாப்பிள்ளமா, அந்த லாயக்குங்கிறது அரபு சொல்லு. ரத்து, விவாக ரத்து, விவாக மறுப்புங்கிறதான் அது. ரத்துன்னா மறுப்பு, ரத்துங்கிறது அரபு சொல்லு. இப்படி நிறைய அரபு சொற்களை நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சொல்லுத்தான் இந்த நீயத்துங்கிறது. உண்மையிலே நீயத்துங்கிறது அரபு சொல்லு, அதனுடைய தமிழ் சொல்லு எண்ணம் கொள்ளுதல் அப்படிங்கிறது. அந்த எண்ணம் கொள்ளுதல்ங்கிறத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னமல் அமாலு பின் நிய்யாத், எல்லா அமல்களும் நீயத்துகளை கொண்டு தான். நீயாத்துங்கிறது நீயத்துங்கிற சொல்லினுடைய பன்மை சொல். இன்னமல் அமாலு பின் நிய்யாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினதுனால நம்ம அமல் செய்கிறது நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூலி கிடைக்குங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நல்ல எண்ணம் இருக்கும். நம்ம ஒரு அமல் செய்யணும், தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோங்கிற அந்த எண்ணம் சரியாக இருக்கும். யாரோ பார்க்குறாங்கங்கிறதுக்காக அல்லது நம்ம தொழுத நமக்கு பொண்ணு கிடைக்குங்கிறதுக்காக வேறு காரணங்களுக்காக நம்ம தொழுத நம்முடைய நீயத்தை அல்லாஹ் அறிஞ்சவன் அதுக்கு கூலி தர மாட்டான், அதுக்கு தண்டனை தான் தருவான். அப்போ எந்த அமலாக இருந்தாலும், நோன்பு மட்டும் இல்லை, தொழுகை, தர்மம் எதுவாக இருந்தாலும் நல்ல நீயத்து, நல்ல எண்ணம் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுங்க. கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும், நாக்கு சுவைக்கும். அப்போ கண்ணு கேட்கறது இல்லை, காது பார்க்கறது இல்லை. அப்போ எண்ணம் கொள்ளுது மனசோட செயல், நாவோட செயல் இல்லை. நாவு பேசுறது தான், மனசு நினைக்கிறது. நான் எண்ணம் கொள்ள போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இன்னைக்கு காலையில் நான் அப்படியே சந்தைக்கு போயிட்டு வரும்போது மாமாவையும் பார்த்துட்டு வர போகிறேன், இப்படி யாராவது சொல்லிட்டு போவாங்களா? இறங்கும் போது அவன் மனசு சொன்னால் வரும் வழியில் மாமா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மனசு நினைக்குது. மனசு தான் நினைக்குமே தவிர நாவு மொழியாது. தான் அந்த நீயத்தினுடைய விஷயம். அப்போ நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த நோன்போட நீயத்துங்கிறது என்னென்னா, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், இந்த ஃபர்லான கடமையான நோன்பை நான் நோட்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாச்சு. அதுக்கு நவைத்து சௌமகதின் அன்னதாய் என்றோ அல்லது தொழுகைக்கு முன்னால் போய் நின்றுட்டு சல்லி ஃபர்ல லோரி அர்பா ரகாத்துங்கிறதோ எந்த ஒரு ஹதீஸ்லையுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவே இல்லை, நம்மளா உருவாக்கிக்கிட்டோம் அதை. நவைத்து சௌமகதி, நான் கேட்குறேன், நவைத்து சௌமகதின்னு சொல்லி தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழே தெரியாமல் அரபுல வச்சரிச்சோன்னா மந்திரமாக மாறாது அது. எனவே நீயத்துங்கிறது என்ன? நான் கேட்குறேன், ஒரு 4 மணிக்கு எழும்பி நம்ம சாப்பிட்றோம், அந்த ஜாமத்தில் எப்போயாவது நம்ம சாப்பிட்டீங்கம்மா? அன்னைக்கு எழும்பி சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்? ஏதாவது ஒரு அடித்தா ஒருத்தன் எழும்பி சாப்பிட்டா என்னப்பா உடம்பு சரியில்லையா, என்னாச்சு என்று நம்ம கேட்போம். ஆனால் இது அப்படி இல்லையே. அந்த ஜாமத்தில் எழும்பி கண்ணை கசக்கிட்டு வாயை கழுவிட்டு சாப்பிட்றோம், சாப்பிட முடியாமல் இருக்குது, ஆனாலும் நாம் சாப்பிட்றோம், நேரத்தை கவனிச்சுக்கிறோம். சுபஹ் பாங்கு சொல்கிறது 5 மணி, அதுக்கிடையில் நான் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அதுக்கிடையில் சாப்பிட்றோம், அந்த ஜாமத்தில் எழும்பி சாப்பிட்றோம். அப்போ மனசுள்ள என்ன நீயத்து இருக்குது? நோன்பு படிக்கணுங்கிற நீயத்து இருக்குது இல்லையா? அதுதான் நீயத்தை தவிர இப்படி உட்காந்து சொல்லணும்ன்று கிடையாது. அதே மாதிரி தான் குளிப்பு கடமை. அந்த குளிக்கணும், ஃபர்லான குளிப்பை குளிக்கிறேனுங்கிற எண்ணத்தோடு போய் குளிச்சாச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு வந்துடுவாங்க, ஆஹா குளிச்சுட்டுன்னு சரி நீயத்து வைக்கலையே அப்படி. நீயத்து இருந்ததுனால தானே நீ போய் குளிச்ச. ஆனால் அந்த எண்ணம் தவறாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லது பாப்போம் பசிச்சா சாப்பிட்ருவோங்கிற எண்ணம் உறுதி இல்லாமல் நோன்பு வைக்கணும், அதெல்லாம் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுக்காக அந்த நோன்பை வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்து நமக்கு இருக்கணும். இந்த நீயத்து சம்மந்தப்பட்ட கேள்வி. அந்த ஹதீஸை அப்படித்தான் நம்ம விளங்கணுங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம சஹர் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம எழும்புறோம். கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹர் செய்ய சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இந்த சஹர் செய்கிறதுல ஒரு பரக்கத் இருக்குது, நீங்கள் சஹர் செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹர் செய்கிற நேரம் கொஞ்சமாக இருக்குது, அந்த நேரத்தில் கண்ணை விழிக்கிறோம். பட் நாம் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறோம். ஒன்று கனவின் மூலமாக ஸ்கலிதமானவங்க, அல்லது கனவு மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டோம், குளிப்பு கடமை, அல்லது மாதவிலக்கு நின்றிருக்குது ஆனால் இன்னும் குளிக்கலை, குளிச்சுட்டு நோன்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம். எழும்பினா கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கண்டிப்பாக குளிக்க போனால் அந்த சாப்பிட்ற டைம் எல்லாம் மிஸ் ஆகுது.
அப்போ குளிக்காமல் நோன்பு வைக்கலாமா, அதாவது முழுக்குடைய நிலையில் நோன்பு வச்சிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் அந்த இல்லையே அப்படி முழுக்கான நிலையில் எப்படி புனிதமான நோன்பை வைக்கிறது அப்படின்ற ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. தப்பே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னொரு மனைவியும் சொல்கிறாங்க, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் 2 பேர் சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் வழங்கிட்டா அதை சொல்லும்போதே சொன்னாங்க, தன்னுடைய மனைவியோடு சேர்ந்த காரணத்தினாலே ஏற்பட்ட குளிப்பு கடமையான நிலையில் அவர் சஹருடைய நேரத்தில் எழும்பி குளிக்காமல் சாப்பிட்டுவார், குளிக்காமல் நோன்பு வைப்பார், அப்புறம் குளிப்பாருங்கிறாங்க. எனவே அந்த குளிப்பு எதுக்கு நமக்கு கடமையாதுன்றா சுபஹு தொழுகிறதுக்கு தான். தொழ முடியாது, நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு குளிப்பு கடமையான நிலையில் ஆரம்பிச்சிடணும் வழங்கிட்டா. அப்போ நாங்கள் குளிப்பு கடமையான நிலையில் எழும்புகிறோம், நேரம் குறைவாக இருக்குது, அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க தேவையில்லை, நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை, நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டு நம்ம அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சுபஹு தொழுகிறதுக்காக குளித்தா போதுமானது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இது நோன்பு பற்றிய ஒரு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இந்த சந்தேகங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த நோன்பு சம்பந்தமாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, நம்ம நோன்பு காலங்களில் சமைக்க வேண்டியிருக்குது. அதாவது நோன்பு திறந்த உடனே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கஞ்சி காய்ச்சிறோம், அல்லது ஸ்வீட் செய்கிறோம், அல்லது ஒரு உணவு ஒன்று தயாரிச்சுட்டு இருக்கிறோம், சமைக்கிறோம், அல்லது நோன்பு காலத்தில் ஏதாவது உணவு விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி சோட்டீட்டுகள், ஃபெட்டிசி, சம்சா இதெல்லாம் விற்கிறதுக்காக சமைக்கிறோம். இப்படி ஏதாவது நம்ம சமையல் வேலையில் ஈடுபடுறோம். அப்போ சமையல் வேலையில் இருக்கும்போது உப்பு பார்க்கலாமா, அந்த டேஸ்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம நோம்பாளி, நாம் தான் சமைக்கிறோம். அப்போ இதுக்காக வேண்டி நோன்பு இல்லாத ஒரு ஆளை தேடி பிடிச்சிக்கிட்டு வர முடியுமா? அப்போ நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அந்த சந்தையில் வினாகிரி வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருந்தோம். நோன்பு காலம் வினாகிரி வெள்ளையாக தண்ணி மாதிரி தான் இருக்கும். நோன்பு காலங்களில் அந்த முஸ்லீம்கள் நோம்பாளிகள் தானே அப்படிங்கிறதுக்காக தண்ணியை வினாகிரியாக சிலர் விற்றுட்டு போவாங்க, நாங்கள் ஏமாந்துடுறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வினாகிரியை நாவில் வச்சு சுவைச்சி வினாகிரி தானா அப்படின்ட்டு பார்த்துட்டு வாயை துப்பி அதை கழுவுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது விழுங்குறது இல்லை, வாயில் வச்சு அந்த சுவையை பார்த்துட்டு இது வினாகிரி தானா அந்த துப்பிட்டு போகிறோம். நம்ம இதுக்கு அனுமதி தந்தாங்க அப்படின்ற ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் சமைக்கும்போது அந்த சாப்பாட்டை எடுத்து கையில் வச்சு நாக்கில் வச்சு அந்த டேஸ்ட்டை பார்த்து துப்பிடுவோம். நம்ம விழுங்குறது இல்லை, துப்பிடுவோம். அப்போ அந்த சுவையை நாங்கள் பார்க்குறதுல தப்பு கிடையாது. பொதுவாக நாக்கு வரைக்கும் ஒரு பொருளின் சுவையை உணர்வது தப்பு கிடையாது. ஏன்னா பச்சை தண்ணி கூட ஒரு சுவை இருக்குதா இல்லையா? அப்போ நோம்பாளியாக இருக்கிற நேரம் நம்ம உழு செய்கிற நேரம் அந்த உழு தண்ணியை வாய்க்குள் எடுக்கும்போது அந்த சுவை விளங்குதா இல்லையா? அதே மாதிரி மிஸ்வாக்கு குச்சி பயன்படுத்துறது, அந்த மிஸ்வாக்கு குச்சிக்கின்ற ஒரு டேஸ்ட் இருக்குதானே, அதை பல்லு திளக்குவோம். நம்ம இன்னைக்கு ஃபேஸ்ட்டு வச்சு பல்லு விளக்குவோம். அதில் என்ன செய்யும், ஒரு கேஸ் ஒரு டேஸ்ட்டு ஒன்று இருக்கும், ஒரு சுவை ஒன்று, உப்பு சுவை ஒன்று இருக்கலாம். அதை நம்ம பல்லு விளக்கிட்டு துப்பிட்டு போகிறோம், அதை ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த சாப்பாட்டை செய்யக்கூடியவன், சமைக்கக்கூடியவங்க, அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யக்கூடியவங்க அந்த டேஸ்ட்டை சுவையை நாக்கு வரைக்கும் எடுத்து பார்த்து துப்பிட்டு போகிறதுல தப்பு கிடையாது. இந்த ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் அதை எடுத்துடலாம். அடுத்தது இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நோம்பாளி மதியம் 12 மணிக்கு பிறகு பல்லு விளக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிலர் பயான் நிகழ்ச்சிகளே பண்ணிக்கிறாங்க. பல்லு விளக்கக்கூடாது, நோம்பாளி பல்லு விளக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே வாயை நார விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா அமல்களுக்கும் கூலி உண்டு, நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பாளியினுடைய சிறப்பை சொல்லும்போது உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய துருவாடை கூட என்னட்டு கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறாங்க.
அதாவது ஒருத்தர் நேசிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அசிங்கமெல்லாம் நமக்கு புனிதமாக தெரியும். நம்ம ஒரு குழந்தையை பற்றிருக்கோம், அந்த குழந்தை ரொம்ப நேசத்துக்குரிய குழந்தை, அந்த குழந்தையினுடைய அந்த அசிங்கத்தை துப்புரவு செய்யும்போது நமக்கு அருவருப்பு வர்றதே கிடையாது. என் பிள்ளை என்னுடைய அசிங்கம் அதை நான் அருவருப்படைய மாட்டேன், அப்படியே கழுவிட்டு அணைச்சி முத்தமிட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம அந்த பாசம் என்ன செய்து அதில் இருக்கக்கூடிய துர்வாடை, அந்த குழந்தை மூக்கில் வரக்கூடிய அந்த சளி, அந்த குழந்தை வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர், அந்த குழந்தை போனது, இதெல்லாம் நமக்கு அருவருப்பாக தெரிகிறது இல்லை. இது நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளை பற்றி சொல்லும்போது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரி வாசத்தை விட ரொம்ப ஏற்றமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா வாயை நார விடணும் என்ற அர்த்தம் கிடையாது. வாயில் துர்வாடை வந்தாலே அல்லாஹ் விரும்புகிறான்னா, துர்வாடை இல்லாமல் இருந்தால் இல்லாவுலா இன்னும் அல்லாஹ் விரும்புவானுங்கிறத நாங்கள் புதுசாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த ஹதீஸை இப்படி தப்பாக விளங்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லு விளக்குறதை ரொம்ப நேசிக்கிறாங்க. பல்லு விளக்குதல் என்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, மலக்குமார்களுக்கு அது ரொம்ப விருப்பமானது, அல்லாஹ்விடத்தில் பொருத்தமானது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பல்லு விளக்குறதை நான் உங்களுக்கு கடமையாயிருமோன்னு பயந்து நான் ஏவல்லைங்கிறாங்க. லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தில் அமத்தும் பிஸ்வாக்கி இந்த குல்லி சலாங்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிருமோன்னு நான் பயந்ததுனால அவர் நான் இல்லாட்டி ஒவ்வொரு தொழுகைக்கும் பல்லு விளக்குமாறு நான் ஏவி இருப்பேங்கிறாங்க. பல்லு விளக்குறத ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. நம்ம துர்வாடை வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்மள்ட்ட இருந்து ஒரு கெட்ட வாசம் வீசக்கூடாது. ஏன்னா சாப்பிடாம ஒன்றுமே குடிக்காமல் வாயை அப்படியே வச்சுட்டு இருந்தால் அதுலேருந்து ஒரு வாசம் வர்றது இயல்பு தான். ஆனால் அதை பல்லு விளக்கி வாயை துப்புரவா கழுவி நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த வாடை வராது, அடுத்தவங்களுக்கு நம்மளை நெருங்கி பழகுறது எந்த டிஸ்டர்ப் இல்லை இருக்கும். எனவே பல்லு தாராளமாக விளக்கலாம், நம்ம சுத்தமாக இருக்கணும். இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தலைப்பில் நாங்கள் பேசி போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு சில தேவைகள் இருக்குமாக இருந்தால் கமெண்டில் கேளுங்க, அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் முன்னுக்கு போகிறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மூலம் உங்களுடைய கேள்விகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ரமலானுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய சந்தேகங்கள், சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா